நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 8 வாசிப்பதை நீங்கள் கேளுங்கள். ஐசாயா 41 8 உள்ள வசனங்களை நான் வாசிப்பதை நீ கேளுங்க. அப்புறமா நீங்கள் வாசிங்க. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனே, ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்ததும் இல்லை என்று சொல்லுகிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. சாப்பிடுங்க, ஷார்ப் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். இந்த நாளிலே இந்த தலைப்பில் சுருக்கமான எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனம் தான், fear not for I am with you. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, மறுபடியும் சமூகத்தில் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காகவும் தயவுக்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரங்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் ஆவியான நாளிலே நீ கொடுக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்களை மறைத்து வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 4 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அதன் நிமித்தம் 5வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. வேதத்துல சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார் பயப்படாதே. மோசேக்கு கர்த்தர் சொன்னார் பயப்படாதே. யோசுவாக்கு கர்த்தர் சொன்னார் பயப்படாதே. தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார் பயப்படாதே. தானியேலுக்கு கர்த்தர் சொன்னார் பயப்படாதே. எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்னார் பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. பவுலுக்கு கர்த்தர் சொன்னார் பயப்படாதே. ஆமென். மரியாள் பிறப்பதற்கு இருக்கும் நேரத்தில் தேவ தூதர்கள் மரியாதை எடுத்து சொன்னார்கள் பயப்படாதே. அல்லேலூயா. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார் பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஐசாயா 41 அதிகாரம் 13, 14 உள்ள வசனங்களை யாராவது வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் பரிசுத்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. வேதத்தில் அதிகமாய் சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாதே. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீ என் நாமம். ஆமென்.
தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீய நாமம் ஆமென். பரிசுத்த அபிஷேகத்தினால் பெற்ற நீய நாமம் ஆமென். எந்த சூழலிலும் நாம் இந்த உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆமென். காரணம் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. ஐசாயா 43ஆம் அதிகாரம் முதல் வசனம் வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவன். கைகளை தட்டி தேவனே நாம் உற்சாகமாய் 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 ஆமென். அருமையா சொல்றார் பாரு இந்த இடத்துல வசனம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவரும் ஆமென். யாரு? கர்த்தராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேல் உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்கிறது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உன்னை ரட்சித்துக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உலக காரிய இச்சையில பாவத்திலிருந்து உங்களை நான் மீட்டுக் கொண்டேன், உங்களை ரட்சித்தேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், நீர் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நீ என்னுடையவன். அப்ப நம்ம யாருடையவர்களே? கர்த்தருடையவர்கள். ஆமென். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவருடையவர் நம்ம எல்லாம், கர்த்தருடையவர்கள். கர்த்தர் நம்மோட கூட இருந்தா நமக்குள்ள பயம் வருமா? நமக்குள்ள போராட்டம் வருமா? வந்தாலும் என் கர்த்தர் இருக்கிறார். எல்லா விதத்திலிருந்து கர்த்தரை எடுத்து போடுவார். ஆமென். நீ பலவீனமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மோட கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிறார். அல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது அநேக தேவனுக்கு விரோதமா, மோசஸ்க்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா, மோசஸ்க்கு விரோதமா கீழ்ப்படியாம அந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனா பொறுமையோடு தாழ்மையோடு கர்த்தர் கொடுத்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தான் மோசே. ஆமென். அவன் 40 வருஷம் வனாந்தரத்தில் கொண்டு வரும் பொழுது அநேக பாடுகளை அவன் அனுபவித்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் இப்ப மரித்து போய்விட்டான். ஆமென். அப்ப அடுத்ததாக யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போக வேண்டும். ஆமென். ஏற்கனவே மோசே நடத்தி கொண்டு வரும் பொழுது அவன் பலவிதமான போராட்டங்களை சந்தித்த மோசேவை அவன் பார்த்தான். இனி நமக்கு இந்த வேலை அவசியம் இல்லை. அவன் அப்படி நினைத்து பயத்தோடு ஒரு இடத்துல அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 5ஆம் அதிகாரம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீ பயப்படாதே. இனி மோசேக்கு அப்புறம் நீ தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த போகிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதனால பயப்படாத, திகையாத. நான் உன்னோட கூட இருக்கிறேன். மோசேயோட கூட இருந்தது போல, உன் தகப்பனோட கூட இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன், உன் பிள்ளைகளோடு கூட இருப்பேன். ஆமென்.
வாயில வரவே மாட்டேங்குது. ஹalleluya. நம் தகப்பனோடு இருந்தார் கர்த்தர், நம்மோட கூட கர்த்தர், நாளைக்கு பிள்ளைகளோட கர்த்தர் இருப்பா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பயப்படாதே, திகையாதே. இனி உலகம் பயங்கரமான சூழ்நிலையில தான் போய்கொண்டிருக்கும். ஆமென். ஆண்டவர் வரும் பொழுது உலகத்துல அநேக சம்பவங்கள் நடக்கும் என்று நாம் வேதத்துல வாசித்திருக்கிறோம். ஆமென். ஹalleluya. கொள்ளை நோய்கள் வரும், நாடுக்கு நாடு யுத்தங்கள் வரும். ஆமென். நடக்குதா இல்லையா? இல்லையா? நடக்குதா இல்லையா? ஆனா நம்ம எந்த விதத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அவர் நம்மை மூடி மறைத்துக் கொள்வார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நம்மை மூடி அவர் மறைத்துக் கொள்வார். ஆமென். ஹalleluya. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னுடையவன். அப்ப அவர் சொல்லிட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில உபத்திரத்தை கொடுப்பாரா? வேதனை கொடுப்பாரா? இல்ல உபத்திர வேதனை வந்து அவர் பார்த்துட்டு இருப்பாரா? வாயில பேசணுமா? வாயில பேசுங்க, பேசாத இருக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. ஹalleluya. பேசுவாரா? இல்ல. ஆகவே அவரோடு கூட இருக்கிற நீயும் நாமும் ஒரு நாளும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் மோசேயோட கூட இருந்தது போல உன்னோட கூட நான் இருப்பேன். உன் தகப்பன் தாய் கூட இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஐசாயா 56 சங்கீதம் 56 அதிகாரம் 3வது வசனம் வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. ஆகவே தான் தாவீது ராஜா இப்படி ஜெபித்தான், நான் பயப்படுகிற நாளிலே உம்மையே நம்பி இருப்பேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நான் பயப்படுகிற நாளிலே உம்மையே நாங்கள் நம்பி இருப்போம். இனி பயம் கொடுக்கிற நாட்களில் நம்ம இருக்கிறோம். நீங்க மரணங்கள் இன்னும் அதிகமா இருக்கும். ஆமென். ஹalleluya. எந்த நாட்டில் எப்போ எந்த இடத்துல பாம்பு போடுவான்னு தெரியாது. ஆமென். நமக்கு செட்டில் இருக்கிறாங்க, நமக்கு ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு பாடல்ல எவ்வளவு பேர் மரிச்சுன்னு இருக்கிறாங்க தெரியல. ஹalleluya. ஹalleluya. அந்த நம் நாட்டுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம ராணுவத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை பாதுகாக்கிற ராணுவத்துங்களுக்காக, குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. அவங்க எல்லாம் பயத்தை விட்டுட்டு அவங்க நாட்டுக்காக, நமக்காக அவங்க போராடி கொண்டு இருக்கிறார். ஹalleluya. நான் தாவீது சொல்றேன், நான் பயப்படுகிற நாளிலே உம்மையே நம்புவேன். அவன் சொல்லுங்க, நான் பயப்படுகிற நாளிலே உம்மையே நம்பி இருப்பேன். உம்மையே நம்பி இருப்பேன். ஹalleluya. ஏசாயா 12 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 12 அதிகாரம் 2வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ வாசிங்க. ஏசாயா 12 அதிகாரம் 2வது வசனம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். ஹalleluya. நான் எந்த சூழ்நிலையிலும் நான் பயப்படாமல் அவர் மேலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பயப்படாதே. யாத்ரா ஆகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 5 to 10 வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ரா ஆகமம் 14 அதிகாரம். 430 வருஷங்கள அடிமையாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். செழிப்பான தேசமாய் பாலும் தேனும் தேசத்திற்கு கொண்டு போக அவர் வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். வனாந்தரத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தான். ஆமென்.
சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 5 வாசிங்க. ஜனங்கள் ஓடிப்போய் அதாவது ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே வெளியே கொண்டு வருவதற்காக 10 வாதைகளை கர்த்தர் எகிப்திலே கொண்டு வந்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு வாதை வரும் பொழுது பார்வோன் இனி இந்த ஜனங்க வேண்டாம் அனுப்பிடலாம் அப்படின்னு நினைச்சான். மறுபடியும் அவருடைய இதயம் கடினமானது. ஆமென். கடைசியா தலைச்ச பிள்ளைகளை கொலை செய்தார் கர்த்தர். ஆமென். வீட்டில் இருக்கிற மூத்த பிள்ளை யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதே போல வீட்டில் இருக்கிற மாடு மூத்தது எது இருக்குதோ எல்லாம் கொலை செய்யும்படிக்காக, எல்லாம் மரணத்துக்கு போகும்படிக்காக கடைசியா ஒரு காரியத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது பார்வோனுடைய மகன் மரித்து போனான். ராஜாவுடைய மகன் மரித்து போனான், மூத்தவன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. மூத்தவன் மரித்து போனான். இப்போ இனி இந்த இஸ்ரவேல் ஜனங்க விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆகவே பார்வோன் என்ன சொன்னா, உங்க தேவன் ரொம்ப பெரியவர். என்ன சொன்னா, ரொம்ப பெரியவர், அதனால நீங்க எகிப்து விட்டு வெளியே போகலாம் அப்படிதான் சொன்னான். ஆனா அந்த இஸ்ரவேல் எகிப்து அடிமை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவு படிப்பறிவெல்லாம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவங்க வெறும் வீட்டு வேலை செய்யறதும், செங்கலை கட்டுறதும், பில்டிங்கை கட்டுறதும், அவங்களுக்கு எந்த ஒரு வேலை, அதை விட்டா எந்த ஒரு வேலையும் தெரியாது. ஆமென். எகிப்தியர் வீட்டுல வேலை செய்வதா இருந்தார்கள் பெண்கள். எகிப்துல அடிமையா ஆண்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆமென். ஆனா இவன் பார்வோன் சொல்றான், இனி நீங்க நாட்டை விட்டு வெளியே போலாம், இனி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா என்ன சொன்னாங்க இஸ்ரவேல் சொன்னாங்க, இமிடியேட்டா அவன் நாட்டை விட்டு வெளியே வர்றாங்க. ஆமென். அல்லேலூயா. இவங்களுக்கு எந்த ஒரு படிப்பு அறிவும் இல்லை, இவங்களால வெளியே போய் சம்பாதிச்சு சாப்பிட முடியாது, நம்ம என்னதான் இவங்க வெளியே போச்சுனாலும் இவங்க வெளியே போக மாட்டாங்க என்ற எண்ணத்துல பார்வோன் சொன்னா. ஆனா மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்துட்டான். ஆமென். இப்ப வெளியே கொண்டு வரும்போது அப்ப பார்வோன் சொல்றான், அடடட, நான் சொன்னேன் அவங்க போக மாட்டான்னு எனக்கு தெரியும், அவங்க எந்த ஒரு வேலையும் தெரியாது, எந்த ஒரு படிப்பும் தெரியாது, அவங்க வெளியே போய் என்ன வேலை, இப்போ படிக்காத வெளியே போய் என்ன வேலை செய்ய போறான், சொந்த இடத்துல அவங்க வேலை இருக்காது. அப்போ ஒன்றும் தெரியாதவன் அங்கே போய் வெளியே போய் என்ன வேலை செய்ய போறான். இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், இங்க அடிமையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5வது வசனத்தை பார்க்கிறேன். வாசிங்க அந்த வசனத்தை. ஜனங்கள் ஓடி போய் விட்டார்களா என்று எகிப்து ராஜா அறிவிக்கப்பட்டது. அட போயிட்டாங்களா, நான் சொன்ன போகடான்னு சொன்னேன், நான் நினைச்சேன் அவன் போக மாட்டான்னு நினைச்சேன், ஆனா எல்லாம் போயிட்டானுங்களா, அப்ப நம்மளுக்கு வேலை செய்யறது யாரு? வாசிங்க. ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்து ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரர்களும் மனம் வேறுபாடுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடி நாம் இஸ்ரவேலை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் இந்த ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு இப்ப போறான், திரும்ப போறான். சொன்னா நீங்க போயிடுங்கன்னு சொன்னா அவன் நினைச்சவங்க எல்லாம் போக மாட்டாங்க. ஆனா வெளியே வந்துட்டாங்க, எகிப்து விட்டு வெளியே வந்துட்டாங்க. இனி இந்த எகிப்துல வேலை செய்யற ஆட்கள் யாரும் இல்லை. உங்க வீட்டுல எகிப்துல உங்க வீட்டுல வேலை செய்யாம 3 பேர் வேலை செய்யறவங்க இருந்து இப்ப போயிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும். திருமணம் போய் தூக்கின்னு வருவீங்க. ஆமென். இதுதான் பார்வோன் செய்தான், போயிட்டான். இப்ப வீட்டுல எகிப்துல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. அதனால என்ன பண்றான், ரதத்தங்களை கூட்டிக்கின்னு வாசிங்க. எவ்வளவு 600 ரதங்களையும் மகத்துக்கு எட்டு சகல மரகங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரை கூட்டிக் கொண்டு போனார். கடினப்படுத்தினார். இஸ்ரவேலை புத்திரரை பின்தொடர்ந்தார்கள், புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து
போய் சமுத்திர தண்டையிலே பாகம் செப்புக்கு எதிரே இருக்கிற ஈரோபோத்து பள்ளத்தாக்கின் புண்ணியிலே பலாலயம் இறங்கிற அவர்களை துப்பினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களை பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கை யாருக்கு இல்லை? அல்லேலூயா. அல்லேலூயா. அடிமையா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். எகிப்துக்கு ராஜாவுக்கு அந்த நாட்டு ஜனங்க சொன்னாங்க, எல்லாம் போயிட்டாங்க ஆண்டவரே, ராஜா எல்லாம் போயிட்டாங்க, நம்ம நாட்டில் யார் வேலை செய்யும்? திரும்ப ராணுவத்தை கொண்டு போறோம், மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு வர போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க, வேதம் சொல்லுது. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எங்களை கொண்டு வந்தீரே, நீர் எங்களை எகிப்திலே புறப்பட பண்ணதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அவன் என்ன, நாங்க அங்கே செத்து போயிட்டு இருந்தா நல்லா இருக்குமே, எகிப்திலே செத்து போயிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏதோ பாரன் வந்துட்டானே, ராணுவத்தோட வரானே, இந்த வனாந்தரத்தில் நாங்க சாகத்துக்கா எங்க நீ கொண்டு வந்த அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்க மோசேயை பார்த்து கேட்கிறாங்க. ஆமென். ஆனா படைகள் வரும்போது தேவனை நோக்கி கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அங்கே இருந்திருந்தா எதனா வேலை செய்திருப்போமே, இல்ல அங்கே மறிச்சிருப்போமே, எங்களை வெளியே கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துல சாகும்படி நீ கொண்டு வந்தியே. ஆமென். அல்லேலூயா என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். அடுத்த வசனம், நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விடுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியர் வேலை செய்து எங்களுக்கு நலமா இருக்கும் என்றார்கள். ஆமென். நாங்கள் வனாந்தரத்துல நாங்க சாகிறத பார்க்கலாம், எங்களை திரும்ப எங்க அனுப்பிடுன்னு சொல்றாங்க, எகிப்துக்கு அனுப்பிடு, எகிப்துக்கு அனுப்பிடு. ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஆமென். சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் மோசே ஜனங்களை பார்த்து, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று இருக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீங்க வனாந்தரத்துல வந்து தேவனை முறுமுறுக்கிறீங்க, வழிநடத்தி கொண்டு வந்த மோசே முறுமுறுக்கிறீங்க. ஆமென். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க வனாந்தரத்துல சாகுவதை காட்டிலும் எங்களை மறுபடியும் எகிப்துக்கே கொண்டு போயிடு, நாங்கள் அங்கே வேலை செய்து அங்கே வயதான பிறகு நாங்கள் மரித்து போகிறோம், எங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து சாகடிக்கவா நீர் கொண்டு வந்தீர் என்று ஜனங்கள் மோசே பார்த்து சொன்னார். மோசே என்ன சொன்னார்? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். உற்சாகமாய் உற்சாகமாய் உற்சாகம். பயப்படாதிருங்கள், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாதிருங்க. கடைசியா அவங்களை பார்த்துக்கங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி ஆராதனை, சாவு ஆராதனை. இன்னும் கொஞ்சம் நாட்கள கடல் ரெண்டா பிரிய போகுது. ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்றார் மோசே மூலியமா, இவங்களை கடைசியா பார்த்துக்கோ. இப்ப நீங்க 600 ரதங்களோடும் எகிப்து இருக்கிற ரதங்களோடும் நம்மை அழிக்க வரான், பாரன் வரான். ஆமென். அல்லேலூயா. ஆனா தேவனை முறுமுறுக்கிறீங்க, என்ன முறுமுறுக்கிறீங்க? ஆமென். என்ன சொல்றீங்க? நாங்க வனாந்தரத்துல சாகுவதை காட்டிலும் நாங்க எகிப்துல போய் அங்கே வாழ்ந்து அங்கே மறிச்சிடுவோம் என்று நீங்க சொல்லுகிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஆமென். பயப்படாதிருங்கள்,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பயம் இருந்தா எடுத்து போட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவங்களை கடைசியா பார்த்துக்கோ, இனி அவங்களை பார்க்க முடியாது. காரணம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செங்கடலை ரெண்டா பிரிக்க போறேன். அந்த செங்கடலுக்குள்ள நீங்க போறீங்க. நீங்க போய் அந்த கரை ஏறின உடனே 600 ரதங்கள், எகிப்தில் இருக்கிற அத்தனை ரதங்களும் கடலுக்குள்ள வரும் கீழே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வரும். நீங்க கரை ஏறின உடனே கடல் மூடப்படும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. அதனால நீங்க கரை ஏறின உடனே இவங்களெல்லாம் நீங்க பார்க்க முடியாது, எகிப்தியரை பார்க்க முடியாது. கடல் மூடிட்டு பிறகு தண்ணீர் உள்ள போயிட்டு யாரை பார்க்க முடியுமா? அதான் ஆண்டவர் சொன்னார், பாத்துங்க, கடைசியா பாத்துங்க அந்த ஆளுங்களை. இப்போ நம்ம அழிக்க வந்திருக்கிறான் இல்லையா? 600 ரதங்களோடும் எகிப்தில் இருக்கிற ரதங்களோடும் நம்ம அழிக்க வந்திருக்கிறார் இல்லையா? ஆமென். அவரை பார்த்து கடைசியா பார்த்துருங்க. கடலை ரெண்டா பிரிச்சார் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை கரை ஏத்தினார் அந்த பக்கம். எகிப்து ஜனங்க கடலுக்குள்ள போனாங்க, கடல் மூடப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படுகிற நாளிலே கர்த்தரையே நான் நம்பி இருப்பேன். அல்லேலூயா. இன்னொரு சம்பவம் நடக்குது. 2 நாளாகமம், 2 Chronicle chapter 20 verse 1 to 3. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமா சில ராணுவம் வருகிறது. ஆமென், அப்படிதான் வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேத்தியாவின் ஆர்சோனாதமாரியில இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்க உபாசத்தை கூறிவிட்டான். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. யோசபாத்தை அழிக்க வந்தான் ராணுவர்கள். ஆமென். ஆனா அவன் பயந்தான். ஆமென், உபாசித்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. யூத கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரர் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது நடுவில் இருக்கிற மத்ததானியா குமாரனாகிய எலியாசின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாக்கேசன் என்னும் ஆசாப்பின் புத்திரன் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதால் அவன் சொன்னது, லேவியன் ஆவி இறங்கினதால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. ஏராளமான கூட்டம் நம்மை அழிக்க வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசபாத்தை அழிக்க, நாட்டை அழிக்க வருகிறது. பல நாடுகள் அழிக்க வருகிறது. ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசபாத் பயந்தான், உபவாசத்தில் அவன் ஜெபத்துல உட்கார்ந்தான். ஆமென், அல்லேலூயா. இப்ப சபையார் ஒன்றா சேர்ந்தாங்க. அப்போ 14வது வசனம், அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரன் ஆகிய யோவாவின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சக்கரியாவின் புத்திரன் யாக்சியேல் என்னும்
ஆசாபின் புத்திரன் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினார். அவன் சொன்னான், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல் இருங்கள், கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல, தேவனுடையது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், பயங்கள் வரும் பொழுது ஆமென், அதற்காக நாம் யுத்தம் செய்யாதபடி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நமக்காக அவர் யுத்தம் செய்வார். பலவிதமான போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, பலவிதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஆமென், அதிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள அவர் நமக்காக யுத்தம் செய்வார். நமக்காக எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர்ல பவுலை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், ஆக்ட் சாப்டர் 18. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-11 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, பவுலுடைய வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள். ஒவ்வொரு நாளும், எந்த நாளிலே அவன் அழைக்கப்பட்டானோ அந்த நாள் முதல் கொண்டு மரிக்கிற வரையிலும் உபத்திரத்தில் அவன் வாழ்ந்தவன். ஆமென். யாருக்காக? இயேசுவுக்காக. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-11 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையில அநேக உபத்திரங்கள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், அநேக பயத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா அந்த வேளையில கர்த்தர் அவனை தொட்டார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. அதாவது பலவிதமான பயத்துல, பலவிதமான போராட்டத்துல, பலவிதமான பிரச்சனையில அவன் இருக்கும் பொழுது, தொடர்ந்து தேவன் ஊழியத்திற்கு அழைத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியுமா என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆமென், அல்லேலூயா, அவனுக்குள்ள ஒரு பயம் வந்தது. ஆமென். ஏன்னா எங்க போனாலும் அவனை கல்லால் எறிவதும், நாடு கடத்தப்படுவதும், ஆமென், கொலை செய்வதும், ஆமென், அப்பற்பட்ட சூழ்நிலையில தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தான், தேவனுடைய நாமத்தை அறிவித்துக் கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த நேரத்தில் அவன் சோர்ந்து போயிட்டான். இனி என்ன ஊழியத்தை செய்ய போகிறோம்? அப்போ ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமானார். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமானார். நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அவன் 1 வருஷம் 6 அவன் 1 வருஷம் 6 மாதம் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். எங்க உபதேசம் பண்ண முடியாது என்று நினைத்தானோ, ஆமென், ஆண்டவர் மறுபடியும் அவனை பலப்படுத்தினார். ஆமென். எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, பயப்படாதே, ஆமென், சொல்லுங்க, ஆமென், பயப்படாமல் பேசு, மௌனமாயிராது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். சோர்ந்து போன நேரத்துல, பலவீன நேரத்துல, இனி ஊழியம் செய்யறதா செய்ய வேண்டாமா என்று சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, ஆமென், ஆண்டவர் அவனை தொட்டார். ஆமென். நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாதே. கர்த்தர் சொன்னார். எந்த இடத்துல பயந்தானோ அந்த இடத்துல 1 வருஷம் ஊழியம் செய்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Fear not, for I am with you. ஆமென். வசனத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே நீர் கொடுத்த வேத வசனங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் கமாண்ட்மெண்ட்ஸ் கர்த்தாவே, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.